தேவரோடு இருக்கிறோம். மறுபடியும் ஜபித்த எல்லா தேவ பிள்ளைக்கும் தேவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில பேச போற மகள் ரேணுகா பிரசாத். இவரு நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். சிஸ்டர் மகாவுடைய சகோதரி, டேவிட் பாஸ்டருடைய மனைவி மகா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய சகோதரி. இவங்க 3 பேர் அக்கா தங்கச்சிங்க, 3 ரோசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி, 2வது ரேணுகா பிரசாத். ரேணுகா பிரசாதை பத்தி சொல்லனாக்கா, இவங்க திருமணம் ஆகி கிருஷ்ணா பிரசாதனுடைய திருமணம் ஆகி இருக்குது. அது ஒரு நல்ல தேவன் இணைந்து ஒரு அட்வென்டிஸ் குடும்பமாக்கி இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு மகன். இப்போது அந்த மகனுக்கு 2 வயதாகிறது. 5 ஆண்டுகளாக பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதிகளாக இருந்தார். இவருடைய ரேணுகா பிரசாதுடைய கணவர் மண்டி காலிட்டு தேவனிடத்துல பெற்று ஆசீர்வாதம் தான் இவர்களுடைய மகன். உபாசம் இருந்து ஜபித்து ஆண்டவரத்துல அந்நாள் போல தனக்கு ஒரு சன்னதி வேணும் என்று கேட்ட ஒரு சாட்சியான குடும்பம். சிஸ்டர் பத்தி சொல்லணும்னாக்கா, எம்எஸ்சி முடிச்சு ஒரு நான் டீச்சிங் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸரா காலேஜ்ல வேலை செய்யறாங்க. இவங்களோட சாட்சி இன்னைக்கு நான் சொல்ல போறது கொஞ்சம் வியக்கத்தக்கமா இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பாகியம் இல்லாத போது முன்னாடியே சொன்னபடி உபவாசம் ஜபிச்ச ஒரு கணவர் ஒரு அறிக்கை செய்தார். என்ன அறிக்கைன்னாக்கா, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தா 1 வருஷம் மாதம் சம்பளத்தை நான் தேவனுக்காக செலவழிக்கிறேன் என்ற ஒரு விண்ணப்பம். கணவன் கொடுத்த இந்த விண்ணப்பத்துக்கு மனைவியும் ஒத்துழைத்து இருவரும் தேவன் அவங்களுக்கு அந்த கன்சீவான பீரியட், ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி ஒரு கன்சீவா மிஸ்கேரேஜ் ஆனதுனால வேலை எல்லாம் நிக்க வைக்கணுமாச்சு. ஒரே சேலரி இருந்துச்சு. அந்த ஒரு சேலரிய கூட தேவன் கொடுத்து 1 ஆண்டுகள் அவருக்கு சர்ச்சுக்கு பர்னிச்சர் ஆகட்டும், எல்லா காரியங்களும் ஆல்டர் பண்ணதுக்காகட்டும் தேவனுக்காக அந்த சேலரி கொடுத்தார். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, நம்ம மிஷின்ல சேலரி ரொம்ப கம்மி. அதுவும் ஒரு சேலரி தேவனுக்கு கொடுக்குது ஒரு சாதாரண காரியம் இல்ல. அது ஒப்பு கொடுத்த அவர்களுக்கு தான் தெரியும். ஆனா தேவன் எந்த குறையில்லாத அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். இந்த சாட்சி வேறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. மற்றும் இந்த போன ஆண்டில கோவிட் இருக்கும் போது கூட, வேலை இல்லாத டைம்ல கூட அவங்க என்ன ஆதாயத்தை சேர்த்து வச்சிருந்தாங்களோ அதை எடுத்துன்னு போய் அவங்க தாய் திரு சபைக்கு அந்த சேர்ந்த காரியம் கூட தாய் சபைக்கு தான். 2வது வால் கட்டி எப்படி நேமியா எஸ்ராலா வால் கட்டினாங்களோ அதே மாதிரி அந்த சபைக்கு வால் கட்டி இருக்கிறாங்க. இது தேவன் அவருக்கு ஒரு கொடுத்த தருணம். தேவன் அந்த பிள்ளை மூலமாக இன்னும் அதிகமாக தேவனிடத்துல செல்ல ஒரு சான்ஸ்ன்னு சொல்லலாம். கணவன் செய்யும் போது மனைவி ஒத்துழைப்பு இல்லைன்னு முடியாது. ஆனா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தது. இந்த இவங்க ரேணுகா சிஸ்டர் தெரியும், பட் இவ்வளவு பர்சனலா தெரியாது. சோ அவங்க சகோதரத்தை கேட்கும் போது சொல்லும் போது எனக்கு ரொம்ப வீக்கத்தக்கமா இருந்துச்சு. தேவன் இவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். கணவன் மனைவியாக இன்னும் அதிகமாக தேவனுக்காக ஊழியர் செய்யணும், ஒரு வெளிச்சமா இருக்கணும் அந்த பட்டணத்துலன்ட்டு. இந்த நேரத்திலே அவர்கள் நம்மளுக்கு கொடுக்க போற வார்த்தையை, தேவனிடத்துல இருந்து வர மன்னாவே அவங்களும் ஆசீர்வாதப்பட்டு நாமளும் ஆசீர்வதிக்கலாம். இந்த நேரத்தை சிஸ்டர் ரேணுகா இடத்துல ஒப்படைக்கிறேன். சிஸ்டர் மைக் ஆன் பண்ணலாமா? சிஸ்டர் ரேணுகா மைக் ஆன் பண்ணிடுங்க. கேக்குதா இப்ப? கேக்குதுங்க சிஸ்டர். ஓகே ஓகே. கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் ஃபேஸ் தெரிய மாட்டேன்னு இருக்கு. ஓகே, இப்ப கிளாரிட்டி இருக்கா? ஓகே ஓகே. Thank you sister, go ahead. ஓகே, thank you Anika sister. நீங்க என்ன பத்தி இது சொன்னீங்க. Thank you so much. It's all praise to God. Because God was with us, we able to overcome all our trials and temptation. And I really praise God that God is using as a witness to others our life. So இன்னைக்கு as God has given me this privilege இந்த ஒரு டாபிக் எடுக்கிறதுக்காக I'm really happy.
என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஐ வாண்ட் டு கன்வே த மெசேஜ் டு ஆல். நான் வந்து நிறைய இந்த கோவிட் டைம்ல வந்து இந்த வைரஸ் பத்தி படிக்கும் போது நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் நார்மலா படிச்சுட்டு இருப்பேன் எப்பயுமே. என்ன ரிசர்ச் தான் பண்றாங்க இதை பத்தி, எப்படி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இது பண்ணும்போது சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஆண்டவர் நம்மள கிரியேட் பண்ணிருக்காரு எவ்வளவு நல்லா. ஆனா ஏன் நம்ம வந்து நம்ம பாடி வந்து அவ்வளவு நல்லா வந்து வைக்க முடியல? அந்த டைம் கிரியேஷன் அப்ப எப்படி வச்சிருந்தாரோ, பாடியை எப்படி உருவாக்குனாரோ அந்த லெவல்லயே நம்ம வந்து ஏன் வந்து கொண்டு வர மாட்டோம்? எதுக்கு இந்த கோவிட் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சோ எனக்கு வந்து இந்த தாட்டை வந்து உங்க கூட எல்லாம் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு சூஸ் பண்ண டாபிக் வந்து காட்ஸ் வெப்பன் அகேன்ஸ்ட் கோவிட். சோ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க ஒரு வெப்பன், அந்த வெப்பனை வச்சு நம்ம வந்து எப்படி இந்த கோவிட் இந்த கொரோனா வைரஸை வந்து ஓவர் கம் பண்ண முடியும், இந்த கொரோனா வைரஸை வச்சு நம்ம ஃபைட் பண்ண முடியும்னுதான் என்னோட டாபிக் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் இன்டு தி பைபிள், ஜெனசிஸ் 1:26. இது வந்து நம்ம பார்த்தோம்னா 15 days of medical mission ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு. ஓகே, நம்ம இது ஜெனசிஸ் 1:26 பார்த்தோம்னா இங்க வந்து என்ன எழுதிருக்குன்னா, let us make man in our own image according to our own likeness. சோ இங்க பார்த்தோம்னா நம்ம கிரியேஷன் பத்தி இந்த வேர்ஸ் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஆனா இதுல டெப்த் ஒரு மீனிங் பார்க்கலாமே. ஆண்டவர் வந்து நம்மள உருவாக்கும் போது அவர் வந்து அவரோட ஒரு இன்ட்ரெஸ்டோட, அவரோட கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்டோட, அவரோட மெயின் மோட்டிவேஷன் வந்து அவரோட இமேஜ் மாதிரியே அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் வந்து நம்மள வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சாம்ஸ் 139:14 வர்ஸ்ல கூட பாருங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வர்ஸ் இது. I praise you because I am fearfully and wonderfully made. பாத்தீங்களா, அவர் வந்து நம்மள வந்து ஒரு பயபக்தியோட நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இது மாதிரி நம்மள வந்து உருவாக்கி இருக்காரு. சோ நம்ம பாடியை வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு மனுஷனை உருவாக்கணும், ஒரு ஹியூமன் பீயிங் உருவாக்கணும்னு அப்படி ஒரு உருவாக்கல. ஆனா வந்து fearfully and wonderfully my body, our body is made. சோ ஆண்டவர் வந்து நம்மள உடம்ப வந்து எல்லாம் ஒரு ஒரு சின்ன பாட்டுலாம் கூட வந்து அவ்வளோ என்ன சொல்றது ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நம்ம பாடியை ஆண்டவர் கிரியேட் பண்ணிருக்காருல, அதுல வந்து நிறைய வண்டர்ஸ் வந்து நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஜெனசிஸ் 1:29. இது என்ன சொல்லுதுன்னா, லைக் I give you every seed bearing plant on the face of the whole earth and every tree that has fruit with seed in it, they will be yours for food. சோ ஆண்டவர் வந்து நம்ம உடம்ப மட்டும் பியர்ஃபுல்லா வண்டர்ஃபுல்லா பண்ணல, ஆனா இந்த உடம்ப வந்து நல்லபடியா ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுக்காக நம்மளுக்காக வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய நியூட்ரிஷியஸ் டயட்டை கூட கொடுத்திருக்காரு. எதுக்காகனா நம்ம உடம்ப அவர் எப்படி கிரியேட் பண்ணாரோ அந்த கிரியேஷன் டைம்ல எப்படி இருந்துச்சோ நம்ம உடம்பு நம்ம பாடி அதே லெவல்ல தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹோல் எர்த்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் நியூட்ரிஷியஸ் டயட்டை வந்து நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் கிரியேட் பண்ண அந்த கிரியேஷன் நம்ம பாடி வந்து அதே ஒரு லெவல்ல அதே ஒரு பியூரிட்டியோட இருக்கணும்னு தான் அவரு ஆசைப்படுறாரு. சோ இப்ப நான் வந்து கொஞ்சம் ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். ஆனா வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கோம்னால எங்களுக்குலாம் இதெல்லாம் காமன். ஆனா வந்து ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்கா யோசிக்கும் போது நிறைய ஒரு ஆச்சரியமா இருக்கும் இந்த லைஃப் வந்து நம்ம பாடி வந்து. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பாடி கம்பென்சேட்டரி மெக்கானிசம். இப்ப நம்ம உடம்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பாடி ஆண்டவர் எப்படி கிரியேட் பண்ணிருக்காருன்னா, நம்ம பாடியில இருக்க செல்ஸா இருக்கும் டிஷ்யூஸா இருக்கட்டும் எதுனாலும் எப்படினாச்சும் நம்ம பாடியை வந்து அந்த ப்ராப்ளம கண்ட்ரோல் பண்ணதான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதால முடியலையா அப்பதான் அது வந்து விட்டு கொடுக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள். ஷாக் அப்படின்னா இந்த பிளட் இந்த ரத்தம் வந்து உடம்புல வந்து கம்மியா இருக்கு, அதனால வந்து இந்த ஆர்கன்ஸ்க்கு இந்த ஹார்ட் பிரெயின் கிட்னி லிவர் லங்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளட் சப்ளை வந்து கம்மி ஆயிட்டே போகுது. சோ அதுல வந்து நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கும். ஜென்ரலா நம்ம சொல்றது வந்து ஷாக்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பாடி இந்த வேர்ட் கம்பென்சேட்டரி மெக்கானிசம் எப்படி சொல்லுவோம்னா, பிரெயின் வந்து என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் ரத்தம் கம்மியா இருக்கும் ஆல்ரெடி,
ஆனா வந்து பாடி வந்து சாவக்கூடாது, இல்லைன்னா வந்து நிறைய காம்ப்ளிகேஷன், நிறைய பிரச்சனைல மாட்டக்கூடாது நம்ம பாடின்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து கமாண்ட் கொடுக்கும். என்னன்னா சின்ன சின்ன ஆர்கன்ஸ் இருக்குல்ல, கிட்னி, ஸ்டமக், இன்டெஸ்டைன், அந்த இடத்துக்குலாம் ரத்தம் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு மெயினா பிளட் இருக்கிற பிளட் வந்து ஹார்ட்டுக்கு, லங்ஸ்க்கு, பிரெயினுக்கு இந்த மூணுக்கு மாத்திரம் சப்ளை பண்ற மாதிரி பார்க்கும். எப்படின்னா பாடியை வந்து கம்பன்சேட் பண்ணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு உதவி வெளியே இருந்து கடிக்கிற வரைக்கும் நம்ம பாடி வந்து எப்படின்னா ஓட வைக்கணும். அது மாதிரின்னு ஆண்டு நம்ம உடம்ப வந்து எல்லா விஷயத்துல வந்து அது மாதிரிதான் கிரியேட் பண்ணிருக்காரு. இப்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ல எடுத்துக்கலாமே, உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிட்டே இருக்கு. உடனே வந்து நம்மளுக்கு வந்து சில ஹார்மோன்ஸ் உடம்புல ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகும். இந்த பிளட் வந்து அந்த இடத்துக்குலாம் நிறைய பேர் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல கம்மி பண்றதுக்கு. ஆனா அப்பயும் வந்து நம்ம பாடி வந்து அத வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா தான் அப்பதான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் மாற்றோம். லைக் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்றோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வெளியே வருது. சோ ஆண்டவர் நம்ம பாடி அந்த லெவல்ல கிரியேட் பண்ணிருக்காரு. எந்த பிரச்சனை இருந்தாலும், சின்னதா இருக்காலும் பெருசா இருந்தாலும் கம்பன்சென்ட்ரி மெக்கானிசம் நம்ம பாடி கொண்டு உண்டு. அதை தாண்டி போனாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியாத போறது. சோ அந்த கம்பன்சேட்டரி மெக்கானிசம் அது ஒண்ணு இருந்தா, இது ரெண்டாவது. இதுதான் வந்து என்னோட மெயின் டாபிக் நான் உங்களுக்கு சொல்ல வருது இன்னைக்கு. இது என்னதுன்னா இன்டர்ஃபெரான்ஸ். சோ இந்த வேர்ட் இன்டர்ஃபெரான்ஸ் என்ன வந்து மெடிக்கல் டேர்ம். என்ன ஒரு சிம்பிள் ஃபார்ம்ல சொல்லணும்னா, நம்ம பாடியில இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப காமன் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளஸ் இந்த கோவிட் டைம்ல ரொம்ப கேட்கிற வேர்ட் எல்லாருக்கிட்ட வந்து நம்ம இம்யூன் பவரை பில்டப் பண்ணோம், நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கணும். இந்த இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். சோ இப்ப பார்த்தோம்னா இந்த வேர்ட் இன்டர்ஃபெரான்ஸ் பார்த்தோம்னா நம்ம பாடியில சில வகை சில டிஃப்ரெண்ட் செல்ஸ் நம்ம பாடியில உண்டு. சோ இந்த செல்ஸ் நம்ம பார்த்தோம்னா இதோட மெயின் ஒர்க் என்னன்னா, லைக் நம்மளுக்கு WBC செல்ஸ் நம்ம காமனா கேட்டிருக்கோம். சோ இதுல வந்து நியூட்ரோபில்ஸ், பேசோபில்ஸ், அது இல்லாத சில செல்ஸ், T செல்ஸ், B செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், ஹெல்பர் செல்ஸ், அது மாதிரி நம்மளுக்கு சில செல்ஸ் நம்ம பாடியில இருக்கு. இதோட மெயின் ஒர்க் என்னன்னா, எப்ப கூட நம்ம உடம்புல நார்மலா எப்பயுமே நடக்கிற ஃபங்க்ஷன் இல்லாத ஏதாவது ஒரு புது செல், ஏதாவது ஒரு புது கிருமி, ஏதாவது ஒரு புது திங், ஜெர்ம், பாக்டீரியா, வைரஸ் ஏதாவது ஒண்ணு நம்ம பாடியில என்டர் ஆச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்பர் செல் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். ஒரு விசில் ஊதுற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும். என்னன்னா எல்லா இம்யூனிட்டி பவர் செல்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட். நம்ம உடம்புல தெரியாத ஒரு செல் நம்ம உள்ளார வந்திருக்கு, அதை எப்படின்னா துரத்தணும் அப்படின்னு. சோ இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அந்த ஒரு கிருமி, அந்த ஒரு ஜெர்ம், அந்த ஒரு வைரஸ் கூட சண்டை போட்டு எப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டா டெத் பண்ண வைக்கும். அப்படிதான் நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு டிசீஸ் நடந்தாலும் இந்த ஒரு ப்ராசஸ்னால நம்மளால ஓவர் கம் ஆக முடியுது. சோ சில டைம் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல எந்த ஒரு வைரஸ், பாக்டீரியா நம்மளுக்கு எஃபெக்ட் ஆனாலும், ஆனா என்ன ஆகுதுன்னா நம்ம இம்யூன் பவர் ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த செல்ஸ் சரியா ரிலீஸ் ஆகல. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த ஜெர்ம் கூட ஃபைட் பண்ண முடியல. அந்த ஜெர்ம் என்ன பண்ணுது, அந்த பாக்டீரியா இல்ல வைரஸ் என்ன பண்ணுது, அது வந்து 1க்கு 2ஆ மாறி, 2க்கு 4ஆ மாறி, 4க்கு 8ஆ மாறி அது வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா பரவி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்குது. லைக் ஃபீவர் வருது, காஃப், கோல்டு, அது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சரியாத போகுது. ஆனா என்னைக்கு இந்த இன்டர்ஃபெரான்ஸ், இந்த செல்ஸ், இம்யூனிட்டி செல்ஸ் என்னென்ன இருக்கும் நம்மளுக்கு, அது வந்து நல்லா ஃபைட் பண்ணிச்சுன்னா, அது நல்ல சக்தியோட வந்து அந்த ஜெர்ம வந்து கில் பண்ணிச்சுன்னா, டோட்டலாவே அது டெஸ்ட்ராய் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அங்கத்தோட அந்த பிரச்சனையை முடியுது. நம்மளுக்கு வந்து அந்த பாடியில எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுதான் வந்து ஜென்ரலா வந்து நம்ம எல்லார் உடம்புலயும் நடக்கிறது. சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா இப்பெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். கொரோனா வருது, சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்க மாட்டேங்குது, ஆனா பாசிட்டிவ்னு காட்டுது. சில பேருக்கு வந்து மைல்டா இருக்கு, ஸ்மெல்லு, டேஸ்ட் மட்டும் போகுது, ஆனா உடம்பு ஓகே பரவாயில்ல, கொஞ்ச நாள்ல சரியாயிடுறாங்க. சில கேட்டகரி எப்படி இருக்கு, ரொம்ப சிவியர் ஃபார்ம்ல போகுது, ஆனா எப்படின்னா மீண்டு வந்துடுறாங்க. ஆனா லாஸ்ட் கேட்டகரி அவங்களுக்கு ரொம்ப சிவியர் ஆகி லாஸ்ட்க்கு டெத் ஆகுது. சோ இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் நம்ம பீப்புள் பாக்குறோம். இந்த கோவிட் வர்றது அவங்களுக்கு எப்படிலாம் இந்த பிரச்சனை இதாகுதுன்னு. This all depends upon the interferons present in the body. So நம்ம பாடியில எவ்வளவு லெவல்ஸ்ல இந்த இம்யூனிட்டி லெவல் இருக்கோ, பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி நம்மள வந்து இம்யூனிட்டி பவரை வச்சுதான் நம்ம வந்து இந்த கொரோனாவை ஃபைட் பண்ண முடியும். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. நான் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது என்னன்னு எழுதிருக்குன்னா, யாருக்கு கூட எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு கூட இந்த கோவிட், இந்த கொரோனா வைரஸ் உள்ளார போன உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த ஹெல்பர் செல்ஸ் வந்து சிக்னல் கொடுக்குது. கொடுத்த உடனே
இந்த IgM ஆன்டிபாடிஸ் என்ன நம்ம உடம்புல இருக்கோ, T cells, B cells எல்லாமே சேர்ந்து இந்த வைரஸ் கூட ஃபைட் பண்ணுது எல்லா டைம் மாதிரி. ஆனா இந்த கொரோனா வைரஸ் எப்படி பார்த்தோம்னா, இட் இஸ் லிட்டில் ஸ்ட்ராங்கர் டு சேஞ்ச் இட் செல்ஃப். அது வந்து ஃபைட் பண்றதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. சோ நம்ம பாடியில எவ்வளவு ஜாஸ்தி ஆன்டிபாடிஸ் எல்லாம் எவ்வளவு ஜாஸ்தி இந்த ஹெல்பர் செல் இம்யூனிட்டி செல்ஸ் நம்ம கிட்ட இருக்கோ, அவ்வளவு ஃபாஸ்டா இந்த கொரோனா வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகாத, மீன்ஸ் 2 4 4 8 மாறாத தடுத்து அது அங்கேயே சப்சைட் ஆகுது. அதனாலதான் மெஜாரிட்டி பேர் வந்து சிம்டம்ஸ் ஜாஸ்தியும் இல்லாத, அட் த சேம் டைம் மைல்டு சிம்டம்ஸ் வந்து உடனே கியூர் ஆயிடுறாங்க. ஆனா சில பேருக்கு இந்த இன்டர்ஃபெரான்ஸ் ரிலீஸ் ஆச்சு, நல்லா தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தெர் இஸ் நோ மோர். இந்த செல்ஸ் எது ஃபைட் பண்ணுதோ அதோட லைஃப் வந்து அதோட முடியுது. புது செல்ஸ் தான் ரிலீஸ் ஆகணும் உடம்புல நம்மளுக்கு. சோ எல்லா டைமும் புது செல் ரிலீஸ் ஆகி அந்த செல்ஸ் ஃபார்ம் ஆகி நம்ம பாடியில ரெடியா இருக்கும். ஆனா யார் யார் உடம்புல வந்து இந்த இன்டர்ஃபெரான்ஸ் கம்மியா இருக்கோ அது ஸ்டார்டிங்ல ஃபைட் பண்ணும். ஆனா அது வந்து கிவ் அப் கொடுக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கு மேல ஸ்ட்ரென்த்தும் இல்ல, பிளஸ் there is no more new cells to fight. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த வைரஸ் சீக்கிரமா மல்டிப்ளை ஆகி ஃபுல் உடம்ப வந்து அதோட கிரிப்ல எடுத்துக்குது, ஸ்பெஷலி லங்ஸ். சோ எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சிஜன் லெவல் டிராப் ஆகுது ஒரு வகையில. அதே டைம்ல நம்ம பார்த்தோம்னா வந்து அங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இந்த நிறைய இந்த செல்ஸ வந்து ஆர்டிபிஷியலா பாடியில கொடுத்துட்டு வராங்க, இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி இம்யூனை பூஸ்ட் பண்றதுக்கு. எப்படின்னாச்சும் இந்த வைரஸ வந்து நம்ம பாடி ஃபைட் பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. ஆனா நம்ம பாடியில வந்து அந்த செல்ஸ வந்து சீக்கிரமா கிரியேட் ஆக மாட்டேங்குது, உருவாக்க மாட்டேங்குது. அந்த ஒரு டெஃபிஷியன்சினால என்ன ஆகுதுன்னா, அட் லாஸ்ட் the person may land up to death also. சோ இதுதான் வந்து ஜென்ரலா வந்து எப்பயுமே நடக்குது இந்த கொரோனா வைரஸ்ல நம்ம பாடிக்கு. சோ நிறைய ரிசர்ச் ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்பு மட்டும் இந்த இன்டர்ஃபெரான்ஸ் இந்த செல்ஸ் வந்து எப்பயுமே நிறைய இருந்துச்சுன்னா, நம்ம வந்து எந்த கோவிட் பேஷண்ட் குறுக்குல இருந்தாலும், நம்ம எந்த கோவிட் பேஷண்ட் ட்ரீட் பண்ணாலும், நம்ம கோவிட் பேஷண்ட் டச் பண்ணாலும், நம்ம உள்ளார கோவிட் வைரஸ் வந்தாலும் நம்ம உடம்பை எதுவுமே பண்ண முடியாது. எதுக்குன்னா, இந்த இன்டர்ஃபெரான்ஸ், இந்த T செல்ஸ், B செல்ஸ், இந்த கில்லர் செல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல நிறைய இருந்துச்சுன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா ஹெல்தியா இருந்துச்சுன்னா, our body, the way God created our body, we can fight against this COVID. இது படிக்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த வைரஸ்னா எதுவுமே கிடையாது, நம்ம இவ்வளவு பயந்துட்டு இந்த உலகத்தை இப்படி இது பண்ணிட்டு இருக்கே, எல்லா எவ்ரி இண்டிவிஜுவல் இன் திஸ் வேர்ல்டு எல்லாருமே வந்து இந்த சிம்பிள் கான்செப்ட் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, நம்ம உடம்ப வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா, ஸ்பெஷலி இந்த செல்ஸ் உருவாக்குறதுக்கு பாடிக்கு நம்ம ஃபுட்ல என்னென்ன தேவையோ அது கரெக்டா நம்ம எடுத்தோம்னா, நம்ம கிட்ட இந்த செல்ஸ் நிறைய இருக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டம்ல இந்த செல்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு இந்த கொரோனா என் உடம்புல வந்தாலும் என்னோட பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, எனக்கு ஆண்ட்ராய்டு என் பாடி எப்படி கிரியேட் பண்ணாரோ, நான் அந்த லெவலே வச்சுட்டு வந்தேன்னா கண்டிப்பா என்னால இந்த வைரஸ ஓவர் கம் ஆக முடியும், எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லாத. இன்னொரு வகையில நான் சொல்ல போனா, அந்த வேக்சின் கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு வைரஸ் நம்ம உடல்ல வந்துச்சுன்னா, இந்த செல்ஸ் சாவடிக்கிறது மட்டும் பண்ணாது அந்த ஜெர்ம, அதோட காப்பி ஒண்ணு நம்ம உடம்புல வச்சுக்கோ. நம்ம அததான் வந்து மெமரி செல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆன்டிபாடிஸ் வச்சுக்கோ. அப்ப நம்ம லைஃப் லாங் எப்பனா இந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுனா கூட இந்த மெமரி செல்ஸ் வில் கிவ் அப் தி சிக்னல்ஸ் டு ஆல் த செல்ஸ். இந்த மாதிரி வைரஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபைட் பண்ணிருக்கோம், இதுதான் வகை, இதுக்கு இப்படிதான் ஃபைட் பண்ணணும்னு. சோ இந்த மெமரி செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருந்துக்கும். சோ பாத்தீங்கன்னா இந்த வேக்சின் கூட அந்த வேலைதான் பண்ணுது. they are giving antibodies to our body. அப்ப வந்து அந்த வைரஸை கரெக்டா ரெகனைஸ் பண்ணி உடனே ஃபைட் அகேன்ஸ்ட் பண்றதுக்கு. ஆனா ஆண்டவர் நமக்கு நேச்சுரலாவே இந்த வேக்சினை நம்ம உடம்புல ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுத்திருக்காரு. இந்த செல்ஸ் நம்ம உடம்புல வந்து அப் டு த லெவல் வச்சோம்னா, எந்த இந்த கொரோனா வைரஸ் மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறம் எந்த வியாதி வந்தாலும் சரி, நம்ம உடம்ப வந்து நம்ம அந்த லெவலுக்கு கொண்டு வரலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ் நம்மளுக்கு பாடியில இருக்கணும். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல நடக்கணும்னா இந்த செல்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். சோ எப்படி இந்த செல்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டர்ஃபெரான்ஸ் வந்து எப்படி மேட் ஆஃப், இது எதால உருவப்பட்டிருக்கு? இட்ஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ். சோ நம்மளுக்கு சின்ன பிள்ளை இருந்து நம்ம படிச்சிருக்கோம், the protein is the body building food அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க பாத்தீங்கன்னா our bodies are built up from the food what we eat. நம்ம என்னென்ன சாப்பிடுறோமோ அதுலதான் பண்ணிருக்கு. ஏன்னா எவ்ரி டே நம்ம பார்த்தோம்னா நம்ம பாடியில எவ்ரி டிஷ்யூ ஒரு டைம்க்கு அதர் டைம் வந்து இட் வில் பி கீப்பிங் பிரேக்கிங் டவுன். சோ இந்த ரிப்பேர் ஆஃப் த பாடி எல்லாமே வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட்ல தான். அது ஸ்பெஷலி தட் பர்டிகுலர் வேர்ட் வாட் ஐ லைக் டு சே இஸ் புரோட்டீன்.
So the immune system is totally made of protein only mostly. So இந்த protein வந்து நம்ம உடம்புல இருக்கணும்னா the food what we take, it should contain maximum percentage of protein in it. So the more protein நம்ம உடம்புல எடுக்கிறோம், சாப்பாடுல எடுக்கிறோம்னா that much protein will be used up to make up these different cells in the body. The more the cell we have, the more the energy we have. So இப்ப பாத்தீங்கன்னா இந்த cells வந்து நம்மளுக்கு நிறைய வந்து growth ஆயிட்டே இருக்கும் நம்ம பாடியில. So நிறைய cells growth ஆவ நிறைய செல்ஸ் இந்த டி செல்ஸ் பி செல்ஸ் இருக்கனால எப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளோட ஆர்மி ஃபோர்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க இந்த ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ரெடியா இருக்கும் ஃபைட் பண்றதுக்காக. சோ ஒரு சிக்னல் ஒரு செல் கிட்ட இருந்து கிடைச்சுதா அங்க ஏதோ தப்பு உடம்புல நடக்குதுன்னு உடனே இந்த செல்ஸ் எல்லாம் போய் உடனே ஃபைட் பண்ணி அந்த ப்ராப்ளம் அங்கே தீர்த்துது. சோ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க ஃபுட், அந்த ஃபுட்டை வச்சு நம்ம வந்து இந்த செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாடியில வந்து ஸ்ட்ராங்கா இது வெரி குட் அமௌண்ட் நம்பர் வந்து நம்ம வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி பார்த்தோம்னா the brain must be supplied with all its portion, bone, muscles, nerves எல்லாருக்குமே கரெக்ட் டிமாண்ட் உண்டு அதோட ஃபங்க்ஷன் பண்றதுக்கு. சோ இது எல்லாமே நடக்கணும்னா நம்ம பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கரெக்டா இட் நீட் a good amount of balanced diet. சோ இதுதான் அந்த சேம் திங் நான் இங்கிலீஷ்ல இருந்தா அந்த தமிழ்லயும் போட்டு வச்சிருக்கேன், அது பாருங்க. சோ என்ன ஃபுட் நம்ம எடுக்கணும், எந்த புரோட்டீன் டயட் வந்து நம்ம எடுத்தாதான் வந்து இது பண்ண முடியும். சோ நம்ம இந்த இன்டர்ஃபெரன்ஸ பார்த்தோம்னா இந்த மெயின் இந்த இம்யூன் செல்ஸ பார்த்தோம்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் புரோட்டீன். எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா அமைனோ ஆசிட்ஸ், டிஃப்ரெண்ட் செயின்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் வந்து தான் இந்த புரோட்டீனை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிஏ கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கன்னா படிச்சு கூட இருப்பீங்க. சோ இந்த எல்லா குளோபுலின்ஸ் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே புரோட்டீன்ஸ் தான். சோ நம்ம உடம்புல புரோட்டீன் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். பாடியை மட்டும் நம்ம க்ரோ ஆகுறதுக்கு மட்டும் இல்ல, ஆனா இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு கூட இந்த புரோட்டீன் தான் ரொம்ப தேவைப்படுது. சோ செலெக்ஷன் ஆஃப் ஃபுட் வந்து நம்மளுக்கு லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஃபுட்டை வந்து நம்ம உடம்புக்கு கரெக்ட் போர்ஷன் கொடுக்குதோ, எந்த ஃபுட் வந்து நம்ம வந்து ஒரு பசி மட்டும் தீக்கிறது இல்ல, ஆனா உடம்புக்கு வந்து கரெக்ட் நியூட்ரிஷன் கொடுக்குதோ அந்த ஃபுட்டை தான் வந்து நம்ம கரெக்டா சாய்ஸா எடுக்கணும். சோ அது எடுத்தனால என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில எந்த ஒரு ரிப்பேர் இருந்தாலும் நம்ம இம்யூன் சிஸ்டம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கரெக்ட் ஆன்சரா இருக்கும் அந்த ஃபுட். எந்த ஒரு வீக்னஸ் வராது, எந்த ஒரு டிசீஸ் வராது. பிளஸ் இந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்குது. சோ இப்ப பாருங்களா, எனி டிசீஸ், எந்த சஃபரிங் எது இருந்தாலும் ஒன்லி ஒன் சாய்ஸ், தட் இஸ் த டயட் நம்ம கரெக்டா எடுத்தோம்னா தட் கிவ்ஸ் அஸ் அ கரெக்ட் மெஷர்மெண்ட். சோ எந்த ஒரு மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை, நம்ம ஃபுட்லயே வந்து நிறைய விதத்துல நம்ம பாடியை வந்து கரெக்டா வச்சுக்கலாம். சோ இங்க பாருங்க, we must study God's original plan for man's diet. He who created man and who understands its need appointed Adam his food. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க Genesis 1:29 நம்ம பார்த்தோம், every fruit, every seed which is there, that is only a best medicine, a best food for the man what God has created. நம்ம உடம்ப வந்து அவரு தான் நம்ம பாடியை வந்து கிரியேட் பண்ணது, அவரு தான் நம்ம கிரியேட்டர், அவருக்கு தெரியும் நம்ம பாடி எப்படி இருக்கணும்னு. சோ அந்த விதத்துல தான் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஃபுட்டும் எல்லாமே கொடுத்திருக்காரு. சோ இங்க பாருங்க Genesis 3:18 பாருங்க, கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாம் சேர்த்துதான் நம்மளோட டயட்டே எப்பயுமே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டயட் இது எல்லாமே இருந்துச்சுன்னா we are having a balanced diet. இந்த ஃபுட் தான் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு குட் ஹெல்த்தை வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணும். குட் ஹெல்த்னா குட் இம்யூன் சிஸ்டம். குட் இம்யூன் சிஸ்டம் மீன்ஸ் நம்ம உடம்பு எந்த ஒரு வைரஸ், எந்த ஒரு பாக்டீரியா, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம பாடி வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவு ஆர்மி ஃபோர்ஸ் ரெடியா இருக்கு எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் ஃபைட் பண்றதுக்கு. எத்தனை செத்தாலும் there are new ones ready to fight again. சோ அதெல்லாம் பண்ணோம்னா our food should be always made up of grains, fruits, nuts and vegetables. சோ இங்க நம்ம பார்த்தோம்னா புரோட்டீன்ஸ். சோ நம்மளுக்கு தெரியும் நிறைய வகையில நம்ம என்னென்ன ஆகாரம் தினமும் எடுக்கிறோமோ அதுல என்னென்ன புரோட்டீன்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு. ஸ்பெஷலி த காமன் ஒன் நான் சொல்றேன், இந்த பருப்புங்கெல்லாம் சிறுபருப்பு, தோரம்பருப்பு இதெல்லாம் வந்து ரெகுலர் டெய்லி நம்ம யூஸ் பண்ற பருப்புங்க, அது எல்லாத்துலயுமே ஹை அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் இஸ் தேர். கிராம்ஸ், இப்ப ஒயிட் கிராம்ஸ், ஹார்ஸ் கிராம்ஸ், கிட்னி பீன்ஸ் கிராம்ஸ், இந்த கிராம்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆல் ஆர் ஹை ரிச் இன் புரோட்டீன். சோ ரெகுலரா வந்து நம்ம இந்த சாம்பார் வச்சாலும் சரி, இந்த சிறுபருப்பால எதனா பண்ணாலும் சரி,
பசங்களுக்கு தினமும் ஒரு கை அளவு கிராம்ஸ் சோப் பண்ணி தினமும் அவங்களுக்கு பாயில் பண்ணிக்கலாம். இந்த புரோட்டீன் லெவல கொஞ்சம் கொஞ்சமா தினமும் எடுக்கறனால என்ன ஆகுதுன்னா, இது பாடியில ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல, பாடிய வந்து டோட்டலாவே ஒரு ஹெல்தி ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு கொண்டு போகுது. சோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, புரோட்டீன்னா ரொம்ப உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகுது, அதனால ஜாஸ்தி கிராம் சாப்பிடக்கூடாது, பருப்பு வகை நிறைய எடுக்கக்கூடாது. ஆனா பாருங்க, இந்த ஒரு புரோட்டீன் அந்த கேஸ் ட்ரபிள் நம்ம ஒரு சார்கோல் எடுத்தாலே நமக்கு போயிடும். ஆனா இந்த புரோட்டீன் எவ்வளவு பெரிய ஆர்மி ஃபோர்ஸ் நம்ம உடம்புல ரெடி பண்ணுது, அதை நம்ம மறந்துடுறோம். பிளஸ் இந்த புரோட்டீன் வந்து ரொம்ப காஸ்ட் அப்படின்னு கூட சொல்றதுக்கு இல்ல, அட் த சேம் டைம் வந்து அது டேஸ்டும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் வந்து ஃபுட்ட கொடுத்திருக்காரு. நம்ம உடம்ப அவரு அந்த கிரியேஷன் டைம்ல எப்படி கிரியேட் பண்ணாரோ அதே லெவல்ல நம்ம பாடிய ஸ்ட்ராங்கா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு புரோட்டீன் டயட்டை கொடுத்திருக்காரு. பிகாஸ் இந்த புரோட்டீன் டயட் தான் பாடியை மட்டும் பில்ட் பண்ணல, இது நம்ம ஆர்மி ஃபோர்ஸ், அதான் இந்த இன்டர்ஃபெரான்ஸ் சொல்றோமோ இல்ல அந்த டி செல்ஸ் பி செல்ஸ் சொல்றோம், அந்த செல்ஸ வந்து உருவாக்குறதுக்கு, அந்த செல்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லா பண்றது வந்து இந்த புரோட்டீன்ஸ் தான். சோ நம்ம டெய்லி ஃபுட்ல வந்து ஹை குட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் நம்ம ரெகுலரா எடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல நான் படிச்சேன், என்னன்னா இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல ஒரு வகையான அமைனோ ஆசிட், நிறைய அமைனோ ஆசிட்ஸ் டைப்ஸ் இருக்கு. அந்த அமைனோ ஆசிட் நம்ம உடம்புல வந்து ரொம்ப யூஸ் பண்ணிடுது. அந்த யூஸ் பண்றதுனாலதான் என்ன ஆகுதுன்னா, அந்த மெயின் புரோட்டீன் டெபிஷியன்சினால உடம்பு வந்து டோட்டலா நம்ம உடம்பு வந்து கிவ் அப் கொடுக்குது அந்த வைரஸ்க்கு. டோட்டலாவே ஆக்கிபை பண்ணுது அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகி. சோ என்ன சொல்றாங்கன்னா, நட்ஸ் ஸ்பெஷலி ஆல்மண்ட்ஸ், வால்நட், ஸ்பெஷலி இந்த 2 நட்ஸ், இந்த 2 நட் வந்து இட் இஸ் ஹை இன் த அமைனோ ஆசிட்ஸ். அந்த நட்ஸ் ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்டிப்பா எடுத்தோம்னா அந்த அமைனோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல குட் அமௌண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த வைரஸ் வந்து இன் கேஸ் நம்ம பாடியில என்டர் ஆனாலும் it will not allow or there will be no deficiency of that particular protein in the body. So பாருங்க, எந்த நிறைய விதத்துல இந்த புரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்புறம் நெக்ஸ்ட் இங்க பாருங்க, another one வைட்டமின் டி. சோ இப்போ வைட்டமின் டி நம்ம பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கிறது as God's creation, that is sunlight. So sunlight இது பார்த்தோம்னா வைட்டமின் டி அப்சர்வ் ஆகுது நம்மளுக்கு பாடியில, பிளஸ் இட் கிவ்ஸ் ஆர் பிளேஸ் மேஜர் ரோல் இன் த பாடி. சோ இது எப்படி வந்து இம்யூனிட்டிக்கு இந்த வைட்டமின் டி ரிலேட்டடா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, வைட்டமின் டி நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆனப்ப எந்த ஒரு ஜெர்ம்ஸ், எந்த ஒரு கிருமி நம்ம உடம்புல இருந்தாலும் இது டெஸ்ட்ராய் பண்ணுது. சோ ஒரு டாக்டரோட இன்டர்வியூ நான் படிச்சிருந்தேன், கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வைட்டமின் டி, குட் ரெஸ்ட், எக்ஸசைஸ், அதோட கூட வந்து வைட்டமின் ஏ, சி, பி இதெல்லாம் நான் கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு வந்தனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கோவிட் வராத இருக்கு. நான் கோவிட் ஆட்கள் மத்தியில குறுக்குல தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா வந்து எனக்கு வந்து கோவிட் இப்ப வரைக்கும் வரல. ஏன்னா வாட் காட் ஹஸ் டோல்ட் இன் த பைபிள் அபவுட் அவர் ஹெல்த் பிரின்சிபல்ஸ், நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஐ ஆல்வேஸ் எக்ஸ்போஸ்ட் மை செல்ஃப் டு சன். நான் ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்தேன் என் பாடிக்கு. ஐ ஹேட் அ ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஐ மெயின்டைன் மை பேலன்ஸ் டயட். அதனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கோவிட் வரல. ஆனா என்னோட பிளட் டெஸ்ட் பண்ணா அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னா, என் உடம்புல ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் இருக்கு கோவிடுக்கு. அப்படின்னா மெமரி செல்ஸ், நான் உங்களுக்கு சொன்னல, அந்த மெமரி செல்ஸ் ஆல்ரெடி பாடியில இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கோவிட் கொரோனா வைரஸ் ஆல்ரெடி அவங்க உடம்புல வந்திருக்கு. ஆனா அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால அவங்க உடம்புக்கு அந்த எந்த ஒரு பாதிப்பு வரல, அந்த கொரோனா வைரஸ் வரல. ஆனா இந்த பாடி வந்து அவங்க பாடி வந்து ஃபைட் பண்ணி அந்த கொரோனா வைரஸ் அந்த உடம்புல இருந்து டோட்டலாவே வேனிஷ் பண்ணிடுச்சு. பிளஸ் ஒரு மெமரி செல்ஸ் ஆன்டிபாடிஸ அவங்க உடம்புல வச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த வேக்சினே தேவையில்லை. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்க திங்ஸ்லயே ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் நம்ம பாடிய கூட ஒரு உள்ளார ஒரு வெப்பன் வச்சிருக்காரு. அந்த வெப்பனை நம்ம கரெக்டா ரெடி பண்ணோம்னா டைம்க்கு தேவையானப்ப அது ப்ராப்பரா யூஸ் ஆகும். சோ பாருங்க, இந்த வைட்டமின் டி வந்து இட் டெஸ்ட்ராய்ஸ் த ஜெர்ம்ஸ் ஆஃப் த பாடி. சோ நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைச்சிருக்கிறது உடம்புல இந்த வைட்டமின் டி. சோ நம்ம டெய்லி when we expose minimum at least 30 minutes in a day, when we expose to sunlight, and the enough of vitamin D நம்ம பாடியில அப்சர்வ் ஆகும். சோ அதுக்கு இருந்த ஃபங்க்ஷன், அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும் வைட்டமின் டி நம்ம பாடியில, அது ரெகுலர் தான் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து
இது வந்து another one வைட்டமின் சி. ஸோ நமக்கு தெரியும் நம்ம ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பில்டப் பண்ணணும்னா வைட்டமின் சி நம்ம உடம்புல நிறைய இருக்கணும். ஸோ நிறைய விதத்துல பார்த்தோம்னா there are many fruits which are rich in vitamin C. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டைம் கூட நிறைய ஹெல்த் டாக்ல இது பார்த்தோம். வைட்டமின் சி ரிச் இருக்க ஃபுட் எல்லாம் நம்மளுக்கு காட்டினாங்க. ஸோ வைட்டமின் சி நம்ம பாடியில நிறைய இருக்கணும். புரோட்டீன் வந்து நம்ம இம்யூன் செல்ஸ் ரெடி பண்ணுதுன்னா இன்னொரு பை ஹேண்ட் அனதர் ஹேண்ட் வந்து the vitamins which are making our body ready with other things like cell repair பண்றது இல்ல germs destroy பண்ணுது, skin ஹெல்தியா வைக்கிறது, இம்யூன் சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குறது. அது மாதிரி ஒரு வைட்டமின்ஸ்க்கு ஒரு மேஜர் ரோல்ஸ் நம்ம பாடியில இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து எந்த ஒரு ஜெர்ம்ஸ் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில இருந்தாலும் இந்த ஜெர்ம்ஸ் வந்து இந்த என்ன சொல்றது ஆன்டிபாடிஸ் வந்து ஃபைட் பண்றதுக்கு அதுக்கு வேணும் ஸ்ட்ரென்த்னா வைட்டமின் சி நிறைய இருக்கணும். ஒரு ஃப்ரூட் நான் சொல்றேன், கோவா, த சீப் அண்ட் பெஸ்ட் ஃப்ரூட் வாட் வி கெட். அதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லுவோம் மல்டி வைட்டமின் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரூட் பாத்தீங்கன்னா லைக் தட் வி ஹேவ் ஆரஞ்ச், ப்ரோக்கோலி, கிவி, அது மாதிரி டொமேட்டோ. ஸோ அது மாதிரி நிறைய வகையில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் விச் ஆர் ரிச் இன் வைட்டமின் சி நம்ம ஆன் அண்ட் ஆஃப் நம்ம டயட்ல ரெகுலரா எடுத்துட்டு இருந்தோம்னா கம்பல்சரியா we will have a very good immune system. ஆண்டவர் கிரியேஷன் டைம்ல நம்ம கிரியேட் பண்ண பாடியை நம்ம திருப்பி கொண்டு வரணும். அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வந்ததான் நோ மேட்டர் எந்த ப்ராப்ளம் வந்தாலும், இந்த கோவிட் மட்டும் இல்ல எந்த இது வந்தாலும் our body is strong because my creator is a great God. So அவர் கிரியேட் பண்ண இந்த உடம்பு எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா this are the some of the foods we need to make into practice. அப்பதான் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பாருங்க some other foods again vitamin C rich. அந்த பாலக் கீரை பார்த்தோம்னா இல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ரூட், ஸோ பொட்டேட்டோ, this all are rich in vitamin. ஸோ லெமன், ஸோ இதெல்லாம் வந்து சில ஃபுட்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் காஸ்டா நம்ம கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ். ரெகுலரா நம்ம டயட்ல இதெல்லாம் எடுத்தோம்னா கம்பல்சரி இட் வில் ஹெல்ப் அஸ் டு ரிகெயின் our strength and immune power கூட நல்லா பில்டப் பண்ணும். ஸோ அனதர் ஒன் பாருங்க நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் இ. ஸோ வைட்டமின் இ இது கூட இன்னொரு வைட்டமின் which helps us to fight against infection. சேம் வே இந்த வைட்டமின் சி என்ன வேலை பண்ணுதோ வைட்டமின் இ கூட அதே வேலை பண்ணுது. ஆனா மெயினா பார்த்தோம்னா வைட்டமின் இ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்தியா வைக்குது. ஏன்னா சொல்றாங்க the first immune system பாடியில வந்து ஸ்கின் தான். நம்ம ஸ்கின் வந்து பிரேக் ஆகாத ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எந்த ஜெர்ம்ஸ் வந்து உள்ளார நுழையத்துக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. சோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னா வைட்டமின் இ கூட ஒரு வகையில வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பாருங்க பொமோகிரானேட், சில நட்ஸுங்க, ஒலிவ் ஆயில், கிவி, பாலக்கீரை, ப்ரோக்கோலி, மேங்கோ, பட்டர் ஃப்ரூட், சன்ஃபிளவர் சீட்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய வகையில வைட்டமின் இ நம்மளுக்கு நேச்சுரலா வந்து கிரியேட் பண்ணி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலர் டயட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டம் கிடைக்கும். இன்னொரு இது வைட்டமின் பி. வைட்டமின் பி பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. வைட்டமின் B1, B2, B3, B5, 6, 7, 9, 12 அது மாதிரி நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. ஸோ இந்த வைட்டமின் பி நம்ம பார்த்தோம்னா இதோட மெயின் ஒர்க் பாடியில எதுனா ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ஜெர்ம் நம்ம பாடியில வந்துச்சுன்னா உடனே அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக, உடனே அந்த பதில் கொடுக்கறதுக்காக இந்த வைட்டமின் பி வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் அந்த இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாம் வந்து உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வைட்டமின் பி தேவை. ஸோ இதை பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைட்டமின் பி நம்மளுக்கு இருக்கு. ஸோ அது எந்தெந்த ஃபுட்ல இருக்கு அதெல்லாம் வந்து கம்பல்சரியா வந்து நம்ம ரெகுலர் டயட்ல எடுக்கணும். ஸோ ரெகுலர் டயட் ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு, வால்நட், இட் கண்டெயின்ஸ் லாட் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் அட் த சேம் டைம் வைட்டமின்ஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் நம்ம எடுக்கிறனால நம்மளுக்கு வந்து பாடி வந்து குட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஒரு சடனா ஒரு ஸ்னீசிங் ஏன்னா தும்முனாலும், ஒரு இரும்பல் வந்தாலும் சரி, ஒரு ஃபீவர் வந்தாலும், எதுக்குனாலும் பாடி உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த ப்ராப்ளம் அங்கேயே சார்ட் அவுட் பண்ணி உடம்புல வேற எங்கேயுமே அந்த பாதிப்பு கொடுக்காத பாடியை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து அனதர் ஒன் வைட்டமின் பி. இன்னொன்னு இது பார்த்தோம்னா வைட்டமின் ஏ. ஸோ இந்த வைட்டமின் ஏ பார்த்தோம்னா நம்ம உடம்புல நான் சொன்ன இந்த செல்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணும், உடனே அதுக்கு வந்து டெத் ஆயிடும், புது செல்ஸ் கிரியேட் ஆகும். இது மாதிரிதான் சர்க்குலேட் ஆகும். ஸோ இந்த செல் ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாக்கிறதுக்கு
எங்கன்னா ரிப்பேர் ஆகும்போது அதை வந்து செல்லோட அவுட்லைன் லேயரை வந்து டாக்டா கரெக்டா வைக்கிறதுக்காக இந்த வைட்டமின் ஏ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் பார்த்தோம்னா ஆன்டிபாடிஸ், ஸ்பெஷலி இந்த லங்ஸ்ல இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இந்த ஆன்டிபாடிஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு வைட்டமின் ஏ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வைட்டமின் ஏ பார்த்தோம்னா நிறைய ஃபுட்ல வந்து நம்மளுக்கு வைட்டமின் ஏ கிடைக்கும், ஸ்பெஷலி கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். எந்த ஒரு கீரையிலயும் நம்மளுக்கு வைட்டமின் ஏ வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த வைட்டமின் ஏ நம்ம ரெகுலர் டயட்ல வந்து கண்டினியூஸா எடுத்தோம்னா கண்டிப்பா எந்தெந்த செல்ஸ் பாடியில growth ஆகணுமோ, இந்த இம்யூன் சிஸ்டம் கரெக்டா வைக்கணுமோ, இது எல்லாமே வந்து இந்த வைட்டமின் ஏ வந்து ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம வந்து இப்போ வைட்டமின் ஏ, பி, சி, இ, டி இது பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் ஃபுட் நான் சொல்றேன், அது வந்து முருங்கைக்கீரை. சோ இந்த முருங்கைக்கீரையில நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி மகாலட்சுமி அக்கா சொன்னது கூட நம்ம கேட்டிருப்போம். இந்த முருங்கைக்கீரை வந்து வைட்டமின் ஏவும் இருக்கு, இதுல வைட்டமின் சியும் இருக்கு. பார்த்தோம்னா இப்ப வந்து நம்ம பாலக்கீரை சாப்பிட்டாலும் கேரட் சாப்பிட்டாலும் அதுல கொஞ்சம் அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து வைட்டமின் ஏயோ இல்லைன்னா வைட்டமின் சியோ கிடைக்கும். ஆனா இந்த முருங்கைக்கீரை ஒண்ணு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா எல்லா இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் சேர்த்து அது கூட நிறைய அமௌண்ட்ல நம்மளுக்கு நல்லா ரிச்சா பாடிக்கு கிடைக்குதுன்னா இந்த முருங்கைக்கீரைனால. சோ ஒரு வகையா சூப் வச்சு குடிக்கிறதோ இல்லைன்னா பருப்புல போட்டு கடையதோ இது வந்து சீப் அண்ட் பெஸ்டா நம்மளுக்கு கிடைக்குது. ஒன் செகண்ட் வே வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சோ 2 வே பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது இது இந்த முருங்கைக்கீரை வந்து. சோ இது வந்து வைட்டமின் ஏ, சி, கால்சியமும் கொடுக்குது, அட் த சேம் டைம் புரோட்டீனும் கொடுக்குது. சோ பாத்தீங்களா நம்ம எத்தனோ தனித்தனியா பார்த்தோம், ஆனா எல்லாமே சேர்த்து ஒரு இதுலயே வந்து நம்ம பாடியை ஃபுல்லா பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டா நம்மளுக்கு வந்து தெரியுதுங்க. சோ இந்த வகையில நம்ம பார்த்தோம்னா முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு பாடிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இதுல வந்து 2-3 வைட்டமின்ஸும் இருக்கு as well as protein இருக்கு. சோ இது வந்து கம்ப்ளீட் பாடி இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸ்பெஷலி இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நம்ம இன்னைக்கு இருக்க நிலைமையில இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லுவோம் இது வந்து உடம்பு ரொம்ப சூடாக்கும். ஓகே, தென் அதுக்கு அல்டர்னேட் நம்ம என்ன பண்ணலாம்? லைக் ஹேவிங் சம் பட்டர் மில்க், இல்ல ரொம்ப வாட்டர் குடிக்கிறது, அல்டர்னேட் டேஸ்ல வந்து இந்த முருங்கைக்கீரை எடுக்கிறது, சம் வியாதி அதர் நம்ம பாடியை வந்து பேலன்ஸ் கொடுக்கலாம். சோ முருங்கைக்கீரை as one best choice ஃபார் ஆல் த ஃபுட்ஸ். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு காட்டினேன், ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து as a last conclusion இந்த முருங்கைக்கீரை which helps our body a lot with different vitamins as well as the protein. அது எல்லாமே வந்து நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒரு செல் growthக்காகவோ இல்ல ஒரு செல்ல ரிப்பேர் பண்றதுக்காகவோ இல்ல பாடிக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காகவோ எல்லா விதத்திலையும் இந்த வைட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. So this particular ஒரு ஃபுட் ஐட்டம் which நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஞாபகம் வைக்க வேண்டியது ட்ரம்ஸ்டிக் லீஃப், முருங்கைக்கீரை. அது வந்து பாடிக்கு ரொம்ப நல்லது. சோ இது டிஃப்ரெண்ட் நம்ம வந்து திங்ஸ் பார்த்தோம். புரோட்டீன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு இன்டர்ஃபெரான்ஸ்ல. அதே மாதிரி சில வகை வைட்டமின்ஸ் பார்த்தோம். அது எல்லாம் வந்து ஈச் ஒன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோல். எல்லாம் ஒன்னும் வந்து அதுக்கு வந்து அதோட பாடிக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது பண்றதுக்கு இருக்கு. சோ நம்ம தினமும் சாப்பிடுற ஃபுட்ல கம்பல்சரியா we have to make cautious. நம்ம வந்து ரொம்ப இதுவா யோசிச்சு கரெக்டா நம்ம ஃபுட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணோம். என்ன ஃபுட் நம்ம தினமும் சாப்பிடுறோம், அதுல புரோட்டீன் அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கா, வைட்டமின் ஏ இருக்கா, சி இருக்கா, ரெகுலரா நம்ம மானிட்டர் பண்ணி நம்ம உடம்ப வந்து இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த கோவிட் மட்டும் இல்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எந்த ஒரு பாக்டீரியா வைரஸ் இருந்தாலும் compulsorily we can fight against it because my creator has made my body in such a way that நான் எந்த ஒரு டிசீஸும் ஃபைட் பண்ண முடியும். சோ அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. because as God says in Genesis 1:29, I give you every seed bearing plant on the face of the whole earth and every tree that has fruit with seed in it, they will be yours. They will be your food. They will be your thing which will build up your body to fight against anything. That is your energy. That is your thing which will help you out to have your normal life. So பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் புக்லயே வந்து ஆண்டவர் வந்து நம்ம பாடியை கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணிட்டு வர காலத்துல என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் எப்படி பண்ணணும்னு அவர் ஆன்சரும் கொடுத்திருக்காரு. சோ நம்மளுக்கு நேச்சுரலா ஆண்டவர் கொடுத்திருக்க ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் as Mahalakshmi akka எடுத்தாங்க, நியூ ஸ்டார்ட், எக்ஸசைஸ், ரெஸ்ட், எக்ஸ்போஸ் டு சன்லைட், குட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் டயட், அதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா
கம்பல்சரி ஆண்டவர் எப்படி கிரியேட் பண்ணாரோ, அந்த உடம்பை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணாரோ, அதே ஒரு ஸ்ட்ரென்த்தோட, அதே ஒரு குட் என்விரான்மெண்ட் ஆஃப் அவர் பாடியோட நம்ம வந்து லைஃப வந்து ப்ரொலாங் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளோட சர்டன் பேட் ஹேபிட்ஸோ இல்ல ஒரு கரெக்டான பேலன்ஸ் டயட் சரியா எடுக்காதனாலயோ நம்ம உடம்ப வந்து நம்ம வீக் பண்றனால இந்த நிறைய வியாதிங்க, நிறைய பிரச்சனைங்க நம்ம உடம்ப வந்து கவர் பண்ணி அட் லாஸ்ட் நம்ம தான் வந்து ஒரு சாம்பிள் பீஸா அந்த வைரஸ்க்கு ஆயிடும். வேர் இட் லீட்ஸ் டு ஈவன் டெத் as total life வந்து deteriorate ஆகுது. So God has given us a best or we can say a very strong weapon in our body. அந்த வெப்பனை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணலாம். இன்னில இருந்து நம்ம பாடியை ட்ரெயின் பண்ணலாம். எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் சரி, என் ஃபுட்ல தான் ஆண்டவர் எனக்கு அந்த வெப்பனை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு ஒரு மார்க்கம் கொடுத்திருக்காரு. சோ இன்னில இருந்து நம்ம let us practice to have a balanced diet, especially a good protein and good vitamins in my food. So இதெல்லாம் வந்து நான் என் பாடியில என் ஃபுட்ல வச்சிருந்தேன்னா கண்டிப்பா வேக்சினேஷனே இல்ல, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. பிகாஸ் மை பாடி இஸ் ஸ்ட்ராங். என் பாடி ஆண்டவர் எனக்கு என் கிரியேட்டர் வந்து என் பாடி அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காரு, which will help me to make fight against any sort of disease. So this is what I wanted to share with you all. I hope எல்லாருக்கும் வந்து நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம் இம்யூனிட்டினா என்னது, இம்யூன் பவர் நல்லா இருந்துச்சுன்னா கொரோனா வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஜாஸ்தி பாதிப்பு கொடுக்காதுன்னு. ஆனா அந்த இம்யூனிட்டி நம்ம எப்படி பில்டப் பண்ணணும், அது என்னது, அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தெரியணும். So God for giving me this privilege. So I hope எல்லாருக்கும் வந்து thank you ஆமென் ஆமென். wonderful ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். ஆண்டவர் நமக்கு